மிக சமீபத்துல கூட என்னுடைய தோழர் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, 25 வயசுக்கு மேல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் வச்சு நம்ம வேலை பார்க்க முடியாது, நகைக்கடலாம் வேலை பார்க்கணும்னா ஒரு 20 வயசு 25 மேக்ஸிமம் அப்படி இருந்தாதான் நமக்கு வர்ற கஸ்டமருக்கு பாக்குறதுக்கு கண்ணு குளிர்ச்சியா இருக்கணும்ல அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு. அப்ப இவங்க எதிர்பார்க்கறது என்னவா இருக்கு, பெண்ணை இவங்க என்னவா பாக்குறாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. அந்த பெண் இளமையோடு இருக்கும்போது எங்க கடையில அவங்க வரலாம். அவங்க அப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து ஒரு கன்சியூமர் மைண்ட் செட்ல நம்ம இருக்கோம். நம்மளுமே நகை கடைக்கு போகும்பொழுது நம்ம யாரை போய் ஒரு சேல்ஸ் கேர்ள் ஒரு 10 பேர் நிக்கிறாங்கன்னா எந்த சேல்ஸ் கேர்ள் நம்ம விரும்பி பார்ப்போம்? யார் கொஞ்சம் நல்லா ஃபேரா இருக்காங்களோ, நல்லா ஸ்லிம்மா இருக்காங்களோ, பார்க்க அழகா இருக்காங்க, அவங்ககிட்ட தானே டக்குன்னு நம்ம போய் நிற்போம். அப்ப அந்த கன்சியூமர் மைண்ட் செட் நமக்குள்ள இருக்குல்ல, அது ஒரு ஆதிக்கம் தானே ஒரு வகையில. அப்ப அந்த ஆதிக்கத்துக்கு நம்மளும் உடன் போகிறோம், ஏதோ ஒரு விதத்தில் நம்மளும் உடன் போகத்தான் செய்யறோம். அந்த இடம் எல்லாமே நம்ம கேள்வி கேட்டுட்டே வர வேண்டியிருக்கு. கொஸ்டின் யுவர் செல்ஃப் நான் திருப்பி அதை தான் சொல்றேன். உங்களை நீங்க கேள்விக்கு உட்படுத்துங்க. இந்த பெண்கள் எங்க போறாங்க, அவங்க வாழ்க்கை அடுத்து எப்படி இருக்கு அப்படிங்கறத இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பெண்களை யாருமே, நீங்க அங்காடி தெரு படத்துல ஒரு பகுதியை காமிச்சிருக்கிறாரு, அதுக்கப்புறம் அந்த பெண்கள் என்ன ஆகுறாங்கன்றதை இது வரைக்கும் யாருமே நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணவே இல்லையே தமிழ் சமூகத்துல. அது ஒரு சினிமாவோ ஒரு புத்தகமாகவோ நான் படிச்சது இல்லை. ஒருவேளை எனக்கு அது வந்து தெரியாம இருக்கலாமா இருக்கும்.